ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்வி பிஜிஎன் லாஃப்ட். நம்ம லாஃப்டில் நேற்று ஒரு அட்டாக் நடக்க பார்த்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபால்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல ஃபால்கன்பாங்க, இந்த ஒரு சில இடத்துல ஓவரின்பாங்க. அது தந்தையாப்பில் அந்த சைடு வந்துட்டாப்புல. எல்லா நம்ம புறாக்க எல்லாமே மேலே இதில் தான் நின்றுச்சு. நின்றுது இந்த கரண்ட் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நின்றுட்டான். இதில் வந்து நின்னதும் இதுகளும் பயந்துச்சு. நானும் அதே நேரம் பக்கத்தில் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பறந்துட்டு காக்காக்களும் விரட்டி விட்டுருச்சு. என்னையை பார்த்து ஆட்களை பார்த்து பயந்து நேராக அந்த மரத்தில் அந்த இடத்துல போய் நின்றுச்சு. நம்ம புறாக்களும் எல்லாமே பயந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சுதுங்க. ஒன்று விடாமல் எல்லாமே பறந்துருச்சு. இந்த கொண்டை இருக்குல்ல, இந்த கொண்டையும் ஒரு மேலுங்க தானிக்கான்னு நினைக்கிறேன். இந்த நடுவில் வராமல் பாருங்க, நடந்து வரானா, அவன் மட்டும் கூட்டுக்குள்ளே நின்றுட்டாங்க. மற்ற எல்லாருமே வெளியே தான் நினச்சிக்கிட்டேன். எல்லாமே பறந்துருச்சு. பட்டை இது வரைக்கும் நம்மகிட்ட பறந்து இறங்கவே இல்லை. அதுக்கும் பறந்துருச்சு பயத்திலே. பறந்து ஃபுல்லாமே கூட்டங்கள்லாம் சுற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா சுற்றி அங்கிட்டு இங்கிட்டு பறந்துச்சுதுங்க. கரெக்டாக வந்து இறங்கிடுச்சுங்க. கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம போய் இதை இறங்கிட்டான் உள்ள. இவன் உள்ள இறங்கும்போது இவனை பிடிச்சி மேலே விட்டதும் மற்ற புறாக்கள் எல்லாத்தையும் பார்த்து கூப்பிட்டு வந்துட்டான். இதை பார்த்து எல்லாமே இறங்கிடுச்சு இதுக்கு. ஏன்னா இதுதான் லீட்ரு, ஃப்ளையிங்கில் லீட்ரு. நம்ம லேப்டாப்பில் ஃப்ளையிங் லீட்ருனா இவன் ஒருத்தன் தான். சரியான எங்கே இவன் தான் பார்த்து கரெக்டாக கூப்பிட்டு வந்தது. இவன் பறந்ததும் அதுகளும் கரெக்டாக பார்த்து இறங்கிட்டாங்க. இதுக்கும் கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. முப்பானா அப்படின்ட்டு இது வரைக்கும் வரல. கொஞ்சம் நல்ல குரத்தில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அப்டேட்டில் கொடுக்குறேன். கீழே இருந்தோம்னா காணும், சரிதா? ஏதோ போய்ட்டு பாக்ஸில் மாற்றி இருக்குது. இருந்தவனா காணும். இந்த பேர் வந்து முட்டை போட போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எங்கிட்ட மாற்றி விட்டாங்க. எங்கிட்ட மாற்றி வச்சாங்க. இதில் பார்க்கணும். மல்லிகைப்பூ செடி எப்படி விளந்து பார்த்துக்கு பாருங்க. நம்ம ஏரியாவில் இப்போ வந்து நிறைய இடத்துல புறா வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டை சுற்றியே 6-7 இடங்களில் வளர்க்காங்க. அது 2-3 இடத்துல தான் வளர்த்தாங்க. இப்போ 6-7 இடம் மேலே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பச்சை போட்டு எப்படி கொத்துட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.